தமிழக மீடியாவுக்கு முக்கியமா நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் இளையராஜா அவர்கள் மேல என்ன வன்மம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்மையிலேயே தெரியல. இளையராஜாவை பற்றி ஒரு செய்தி வந்தால் அதை எப்படியாவது ஊதி பெரிதாக்கி அதன் மூலமாக அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். அப்படி என்னங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எங்க நீதி அப்படிங்கிற ஒரு படத்துடைய பாடல் இளையராஜாவுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல வெளியாகுது. சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த காத்திருக்கு இந்த நாடு அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய முதல் வரி. அது இளையராஜாவுடைய அபிஷியல் யூடியூப் பேஜ்ல அப்லோட் பண்றாங்க. அந்த பேஜ்ல இது மாதிரி எத்தனையோ பாடல்கள், அதாவது இளையராஜாவுடைய ரொம்ப பழைய பாடல்கள், யாருக்குமே தெரியாத பாடல்களை எல்லாம் எடுத்து அதை ரீமாஸ்டரிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஆல்பமா தான் பண்ணுவாங்க. இது எங்கள் நீதி அப்படிங்கிற அந்த படத்துல இந்த ஒரு பாட்டை மட்டும் எடுத்து பண்ணல, இன்னும் 2 பாடல்களையும் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த செய்தி சேனல்கள் என்ன பண்றாங்க, உடனடியா அந்த நியூஸை பிக்கப் பண்றாங்க. அந்த அப்லோட் செய்யப்பட்ட அந்த வீடியோவில் தம்ப்நெயில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயுடைய சின்ன வயசு அந்த படத்துல விஜய் நடிச்சிருக்காரு. விஜயுடைய சின்ன வயசு போட்டோ வித் ஒரு ஹீரோயினோட இருக்கிற மாதிரி பிளஸ் இளையராஜாவோட போட்டோ இருக்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. உடனடியா அதை எடுத்து போட்டு இளையராஜா இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. 2 நாள்ல ரிசல்ட் வர நேரத்துல இளையராஜா இப்படி ஒரு பதிவு கொடுத்திருக்காரு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? இளையராஜா விஜயை சப்போர்ட் பண்றாரா, விஜய் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த உள்ளார்ந்த நோக்கம். இதை ஒரு செய்தியா தான் பதிவு பண்றாங்க. விஜய் புகைப்படத்துடன் பாடலை பகிர்ந்த இளையராஜா, அவ்வளவுதான். சின்ன தம்பி உன்னை நம்பி காத்திருக்கு இந்த நாடு என்ற இது எங்கள் நீதி படத்தில் இடம்பெற்றிருந்த பாடலை தனது அபிஷியல் யூடியூப் சேனலில் பதிவேற்றியுள்ளார் இளையராஜா. இது எங்கள் நீதி என்ற படம் S.A. சந்திரசேகரர் இயற்றியது, விஜய் அதில் நடித்துள்ளார், அவ்வளவுதான் செய்தி. ஆனா இந்த செய்தி விழுந்த உடனே அதற்கு கீழே என்ன கமெண்ட் வந்ததுன்னு நீங்க பார்க்கணும். அதைத்தான் நான் வன்மம்னு சொல்றேன். ஏன் இதை செய்தியாக்கப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இளையராஜா காலங்காத்தால எந்திரிச்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சு அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு, ஓகே அவங்க அப்பாவோட படத்துக்கு நம்ம இசையமைச்சிருக்கோம், இது எங்கள் நீதி அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, அதை எடுத்து நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய அந்த கேசட்டை எல்லாம் தேடி எடுத்து இந்த பாட்டை எடுத்து அதற்கு பிறகு இந்த பாட்டை சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி ரீமாஸ்டரிங் பண்ணி அதற்கு பிறகு யூடியூப் சேனல் போயிட்டு யூடியூப் சேனல்ல இதை அப்லோட் பண்ணி அதற்குன்னு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி டேக்லைன் எல்லாம் போட்டு அவரே அப்லோட் பண்ணியிருப்பாரா? கொஞ்சமா காமன் சென்ஸ் இருந்தா கூட இதை இளையராஜா பண்ணியிருக்க மாட்டாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். சாதாரணமா எக்ஸ் தளத்திலேயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ எழுதுறத கூட அந்தந்த பிரபலங்கள் ஒரு கன்சர்னோட கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அட்மின் இருப்பாங்க. ஆனா போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிரபலத்துடைய கன்சர்ன் கேட்டுக்குவாங்க. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி, இல்ல விஜய், இல்ல அண்ணாமலை, இல்ல எடப்பாடி பழனிசாமி, யாரா இருந்தாலும் அதை ஒருத்தர் அப்ரூவல் பண்ணுவார். ஓகே இது சரியா இருக்கு, இதை பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவல் பண்ணுவார். அப்படி பண்ணாலுமே நிறைய இடத்துல நிறைய பேர் தப்பா பண்றாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த அட்மின் தான் இதை இனிஷியேட் பண்ணுவார். இது நடந்திருக்கு, உடனடியா போஸ்ட் பண்ணணும், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணுவார். இது இளையராஜாவுடைய அபிஷியல் யூடியூப் சேனல் பேஜ். அதை இவரா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதற்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்கும். அந்த ஏஜென்சி தான் பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்யும். அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி பாட்டு இருக்கு, இந்த பாட்டுடைய ஒரிஜினல் கேசட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ரீமாஸ்டரிங் பண்ணி இதை அவருடைய சேனல் பேஜ்ல போடலாம் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவருக்கு அந்த யூடியூப் சேனல்ல இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது. இதுக்கு மேலேயும் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த பாட்டை நீங்க அவர்கிட்ட போட்டு காமிச்சீங்கன்னா, அப்படியா இந்த பாட்டு யார் போட்டா அப்படின்னு தான் கேட்பாரே தவிர நம்ம தான் போட்டோங்கிறது கூட அவருக்கு தெரியாது. இதற்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. எத்தனையோ பேர் இதையே சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அவருடைய பாட்டை அவரே பாராட்டுவாராமா. அப்புறம் தான் அவர்கிட்ட சொல்லணும், ஐயா நீங்க தான் இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் அத்தனை பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு, அத்தனையும் அவருக்கு ஞாபகத்துல வச்சுட்டு இருப்பாரா? கண்டிப்பா கிடையாது. ஒரு கொஞ்சம் காமன் சென்ஸ், ஒரு கொஞ்சம் பகுத்தறிவு இருந்திருந்தா இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க என்ன நடக்குது, இளையராஜாவை பற்றி ஒரு செய்தி, அந்த செய்திக்கு அவங்க கொடுக்கும் போதே ஒரு உள்ளார்த்தம் கொடுக்குறாங்க. விஜய் படத்தின் பாடலை பகிர்ந்தார் இளையராஜா அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அவருடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல எத்தனையோ பாடல்கள் பதிவேற்று இருக்காங்க, அதெல்லாம் நியூஸ் பண்ணீங்களா? இல்ல. இது ஏன் நியூஸ் ஆகுது? வேணும்னே நியூஸ் பண்றதன் மூலமாக இந்த செய்தி வெளியில வந்த உடனே நீங்க அந்த போட்டோ, அந்த நியூஸ் கார்டு பதிவான எல்லா பேஜ்லயும் போய் பாருங்க, கீழே அத்தனை பேரும் இளையராஜாவை திட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக ஊபிஸ்.
உடன்பிறப்புகள், திமுக ஆதரவாளர்கள். ஏன்னா இளையராஜா ஏற்கனவே சங்கி. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப லிங்க் புரியுதா? இளையராஜாவை ஏன் வன்மம் கொண்டு தொடர்ச்சியாக தாக்க வேண்டும்? ஏன்னா அவர் சங்கி. அவர் தப்பு செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, நீங்க அடிக்கலாம். அதுதான் இந்த ஊடகங்கள் அவரை ஒரு டூலா பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா அவர் மேல அந்த வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. இதை எல்லாருமே பண்றாங்க. நீங்க எந்த நியூஸ் பேஜ் சேனல் வேணாலும் எடுத்து பாருங்க. இந்த நியூஸ் கார்டு வந்தா அந்த லிங்க்ல போய் பாருங்க. அத்தனை பேரும் திட்டிருக்காங்க. அவர் சங்கி, இந்த ஆள் தெரியும், எனக்கு இப்படித்தான் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும், அப்படி இப்படின்னு திட்டி. இதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம வளர்த்து விட்டவங்க கிட்ட நன்றி எல்லாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யாரா இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கதிர்னு ஒருத்தர். அந்த ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாலின் ஏன் பிரதமராக வேண்டும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதின ஆளாமா. எப்படி பாத்துக்குங்க. இளையராஜா இன்று முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் திராவிடம்னு இவனுங்க கதை கட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் அடிக்கிற வேலையை தவிர இவனுக்கு ஏதாவது பண்ணியிருக்கானுங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இளையராஜா எந்த காலத்துல வந்தாரு? அவருடைய திறமையினால மேல வந்தாரு. திறமை மட்டும் இல்ல, உழைப்பு. காலையில 7 மணினா 7 மணிக்கு ரெக்கார்டிங், ஒரு நாளைக்கு 2 பாட்டு பிளஸ் பிஜிஎம், இத்தனையும் பண்ணி இத்தனை வருஷம் 50 வருஷத்தை கடந்து அவர் ஃபீல்ட்ல நிக்கிறாரு அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அப்டேட். அவர் வந்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது வரல. அவர் இங்க மியூசிக் கத்துக்கிட்டாரு, பியானோ கத்துக்கிட்டாரு, லண்டன் ட்ரினிட்டி காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு, இசை பயிற்சி முடிச்சிருக்காரு, வெளிநாடுகளுக்கு போய் இசையமைச்சிருக்காரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் கத்துக்கிட்டு இருக்காரு, தொடர்ச்சியா இன்னும் இசைக்குறிப்புகள் எழுதிக்கிட்டு இருக்காரு. இத்தனை வேலையும் செஞ்சு அவர் இளையராஜா அப்படிங்கிற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண உடனே இந்த திமுக என்ன பண்றாங்க, திருட்டு திமுக என்ன பண்றாங்க, இளையராஜாவுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னு ஸ்டிக்கர் அப்படி போயிடுவாங்க. இந்த வேலையை தானே இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் ஆயிட்டாரு, அதுக்கு ஆர்எஸ் பாரதி என்ன காரணம் சொன்னாரு, அவரு ஐபிஎஸ் ஆனது எங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதே வேலை தான் இவனுக்கு. அப்போ இதை ஒரு தொடர்ச்சியா ஒரு சைக்கிள் மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா இளையராஜாவை பத்தி இந்த மாதிரி ஒரு செய்தி வரும். அவர் காப்பிரைட் கேட்கிறாரு அப்படின்னு வரும். உடனடியா அதை பெரிய நியூஸ் ஆக்குவாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இளையராஜாவை சங்கின்னு திரிட்டு இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செய்தி, ஆனா ஒரு செய்தி கூட பாசிட்டிவா அவரை பத்தி வராது. இப்ப கூட ஒரு படத்துக்கு அவர் இசையமைச்சிருக்காரு, அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, இணையத்துல வரவேற்பு கூட கிடைக்குது. ஆனா அதை பத்தி ஒரு நியூஸ் கார்டு போட வேண்டியதானே, இளையராஜா இசையமைத்த பாடல் வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்னு போட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ். இவனுக்கு தேவை நெகட்டிவ் நியூஸ். இளையராஜாவை அடிக்கணும், அதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செய்திகள் வரும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நீங்க தெரிஞ்சுக்கணும்.